வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சருக்கு விருப்பம் இல்லை என்றாலும் மத்திய அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் அவர் வலியுறுத்தி நிற்க வைக்கப்பட்டுள்ளார் என முதலமைச்சர் ரங்கசாமி பேசியுள்ளார். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிடுகிறது. அக்கட்சியின் சார்பில் புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் புதுச்சேரி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரி மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, வேட்பாளர் நமச்சிவாயம் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி இக்கூட்டத்தில் பேசும்போது, நமது பாராளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்று செல்ல வேண்டும் எனவும், மத்தியில் வரக்கூடிய ஆட்சியும் பாஜக தான் எனவும், மீண்டும் மோடி பிரதமராக வரப்போகிறார், இங்கிருந்து செல்லக்கூடிய வேட்பாளர் யாராக இருக்கும் எனவும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஒருவர் சென்றால் அமைச்சர் கூட கேட்கலாம், அவருக்கு விருப்பம் இல்லை என்றாலும் மத்திய அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதால் அவர் வலியுறுத்தி நிற்க வைக்கப்பட்டுள்ளார் என்று கூறியுள்ளார். மேலும் கடந்த தேர்தலில் நாம் விட்டுவிட்டோம், அதனை நாம் பிடிக்க வேண்டும் எனவும், மொத்தம் 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர், உழைப்பு என்பது முக்கியத்துவம், வலுவடைந்த பாரதம் வேண்டும் என தொலைநோக்கு எண்ணம் நிறைவேற்ற மீண்டும் ஆட்சி வர வேண்டும், முஸ்லிம் கிறிஸ்தவர் ஓட்டு போட மாட்டார்கள் என்ற நிலை தற்போது இல்லை எனவும், தற்போது மாறி உள்ளதாகவும், அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், அனைத்து சாலைகளையும் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், தேவையான நிதியினை மத்திய அரசு கொடுப்பதாகவும், கடன் பெற்று செய்வதற்கும் அனுமதி அளித்துள்ளதாகவும், நமது உறுப்பினர்கள் சென்றால் நல்ல திட்டங்களை கொண்டு வருவார்கள், நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்குகளை அதிகம் பெற்று தர வேண்டும், நாம் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற வேண்டும், அதிக வாக்குகள் வித்தியாசம் வேண்டும் எனவும், அந்தந்த தொகுதிகளில் நாம் வேலை செய்ய வேண்டும், 27ஆம் தேதி மாலையில் இருந்து தேர்தல் பிரச்சாரம் துவங்கப்பட உள்ளது என்று முதலமைச்சர் ரங்கசாமி பேசியுள்ளார். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உறவு பாலமாக இருப்பதற்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளரான உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மார்ச் 25ஆம் தேதி திங்கட்கிழமை மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்றார். அதைத் தொடர்ந்து கதிர்காமம் முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்றார். அதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வேட்புமனு தாக்கலுக்காக கோப்பை ஆசீர்வாதம் செய்து நமச்சிவாயத்திடம் வழங்கினார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ஒரே காரில் வந்து தட்டாஞ்சாவடியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். அப்பொழுது பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி, என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நமச்சிவாயம், இந்திய நாட்டிற்கு பிரதமராக மீண்டும் மோடி வர வேண்டும் என்றும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உறவு பாலமாக இருப்பதற்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி மக்களவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு தேர்தல் துறையும் காவல்துறையும் மண்டியிட்டு கிடப்பதால் நேர்மையான தேர்தல் நடைபெற வாய்ப்பு இல்லை என அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர்கள் தமிழ்வேந்தன் மற்றும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர்கள் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் புரட்சி தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்தும் புரட்சி தலைவி திரு உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று சுப்பையா சாலையில் உள்ள கௌசிக பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் வேட்பு மனுவிற்கு சிறப்பு பூஜைகள் செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். பின்னர் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில்
தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கனிடம் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனிடையே வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த பாஜக வேட்பாளரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயத்துடன் வந்த 100க்கும் மேற்பட்ட பாஜகவினருக்கு காவல்துறையினர் அனுமதி அளித்தனர். தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி 100 மீட்டர் தள்ளி நின்ற அதிமுகவினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியது. வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் வெளியே வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் அதிமுகவினரை கலைந்து போகும்படி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், பாஜக வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு தேர்தல் துறையும் காவல்துறையும் மண்டியிட்டு கிடப்பதாக குற்றம் சாட்டிய அவர், இந்த தேர்தல் நேர்மையாக நடைபெற வாய்ப்பு இல்லை என குற்றம் சாட்டினார். எனவே தனது பதவியினை ராஜினாமா செய்துவிட்டு நமச்சிவாயம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் அதிமுக வேட்பாளருக்கு புதுவை மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் மனு தாக்கல் செய்ய வந்தபோது அவரது ஆதரவாளர்கள் சாலையை மறித்து வழி விடாததால் கூட்டத்தின் நடுவே நோயாளிகளுடன் வந்த ஆம்புலன்ஸ் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயம் இன்று தொண்டர்களுடன் இருசக்கர வாகனத்தில் அணிவகுத்து பேரணியாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். இதற்காக கருவடிக்குப்பம் குரு சித்தானந்தா கோவிலில் இருந்து புறப்பட்ட இருசக்கர வாகன ஊர்வலம் கோரிமேடு அப்பா பைத்திய சுவாமி கோவிலை அடைந்தது. அங்கிருந்து கதிர்காமம் கதிர்வேல் சுவாமி கோவிலை வந்தடைந்த இருசக்கர வாகன பேரணி வடுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தது. அப்பொழுது பேரணியாக காவல்துறையினர் தடுப்பு கட்டை போட்டு தடுத்தனர். கட்டுக்கடங்காத கூட்டத்தில் கதிர்காமம் மருத்துவமனையில் இருந்து நோயாளிகளுடன் வந்த ஆம்புலன்ஸ் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டது. வெகு நேரம் ஆம்புலன்ஸ் சைரன் சத்தம் போட்டபடி இருந்த நிலையில் ஊர்வலமாக வந்தவர்கள் யாருமே அதை கண்டுகொள்ளாமல் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடவில்லை. இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் கூட்டத்தில் இருந்து பின்னோக்கி சென்ற ஆம்புலன்ஸ் வேறு வழியில்லாமல் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிகமாக சென்று இந்திரா காந்தி சிலை வழியே விழுப்புரம் சாலை வழியாக மீண்டும் அரசு மருத்துவமனைக்கு சென்றது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்கும் சாலையில் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி உள்ளது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு பெரிய தனியார் மருத்துவமனைகளும் உள்ளது. எப்பொழுதும் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியாக இருப்பதால் வாகன போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. என்னதான் வேட்புமனு தாக்கலாக இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு கூட வழி விடாமல் காவல்துறையினர் தடுப்பு கட்டை அமைத்தும் மற்றும் பேரணியாக வந்தவர்கள் வழி விடாததும் புதுச்சேரி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் மேனகா இன்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று ஒரே நாளில் பாஜக, அதிமுக உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதனிடையே நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் டாக்டர் மேனகா ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் இருந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இவரை தொடர்ந்து 3க்கும் மேற்பட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். புதுச்சேரி திருபுவனை காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட மதகடிப்பட்டில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி முன்பு 2 நபர்கள் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பெயரில் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சுத ரெட்டி உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கீர்த்தி வர்மன் தலைமையில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் காவல்துறையினர் விரைந்து சென்று 2 வாலிபர்களை கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை செய்ததில் வளவனூரைச் சேர்ந்த மாதேஷ் மற்றும் கண்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் அவர்கள் அந்த பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதும் தெரிய வந்தது. எனவே அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து சுமார் 110 கிராம் அளவுள்ள கஞ்சா பொட்டலங்களையும் 3 செல்போன்களையும் 1 மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் 2 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரியில் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் உள்ளிட்ட 3 பேரிடம் ரூபாய் 24,07,000 மோசடி செய்த சைபர் கிரைம் கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி காமராஜர் நகர் சித்தன்குடி மெயின் ரோட்டைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் ஆன்லைன் பங்குச்சந்தையில் பகுதி நேர வேலையில் அதிகம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினர். இதை நம்பி மர்ம நபர் கூறிய வங்கி கணக்குகளில் ரூபாய் 12,05,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் அரியாங்குப்பம் காக்காயன் தோப்பு சீனிவாசன் மனைவி பிரியா ஆன்லைன் மூலம் சம்பாதிக்கலாம் என இன்ஸ்டாகிராமில் வந்த லிங்கை ஓபன் செய்து வாட்ஸ்அப் குழுவில் சேர்ந்துள்ளார். அதில் தினசரி ரூபாய் 2,000 சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினர். அதை நம்பி மர்ம நபர்கள் கூறிய வங்கி கணக்குகளில் ரூபாய் 2,89,000 செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் முத்தியால்பேட்டை செந்தாமரை நகர் நேரு வீதியைச் சேர்ந்தவர் நிசாமுதீன். புதுச்சேரி பல்கலைக்கழக உதவி பேராசிரியரான இவர் கடந்த 7ஆம் தேதி இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் வெளிநாட்டிற்கு அனுப்பிய பார்சல் திரும்பி உள்ளதாகவும் அதில் போதைப் பொருட்கள், போலி பாஸ்போர்ட், பென்டிரைவ் இருப்பதாகவும் அவை பறிமுதல் செய்து சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு அனுப்பி உள்ளதாக தெரிவித்துள்ளார். அடுத்த சில நிமிடங்களில் ஸ்கைப் வீடியோ காலில் தோன்றி பேசிய நபர் மும்பை காவல்துறையினர் என கூறி நிசாமுதீன் ஆதார் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை கேட்டு பெற்றனர். போதைப் பொருள் கடத்தலுக்கு அபராதமாக பணம் செலுத்த வேண்டும், தவறினால் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என மிரட்டியுள்ளனர். இதனால் மர்ம நபர்கள் கூறிய வங்கி கணக்குகளில் ரூபாய் 9,35,000 பணத்தை நிசாமுதீன் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதுகுறித்து புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்காலில் நடைபயிற்சி சென்ற தலைமை ஆசிரியரிடம் 7 சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்ற கேரளாவைச் சேர்ந்த நபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் கைது செய்தனர். காரைக்கால் சிவாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தனலட்சுமி. இவர் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி காலை வழக்கம் போல் காரைக்கால் ரயில் நிலையத்தில் தனலட்சுமி நடைபயிற்சி சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென வந்த மர்ம நபர் தனலட்சுமி முகத்தில் ரசாயன பொடியினை தூவி அவர் கழுத்தில் அணிந்திருந்த ரூபாய் 2,50,000 மதிப்புள்ள சுமார் 7 சவரன் தங்க செயினை பறித்து தப்பித்துச் சென்றார். இந்த சம்பவம் குறித்து காரைக்கால் நகர காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது செயின் பறிப்பில் ஈடுபட்டது கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தைச் சேர்ந்த மனோஜ் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து நகர காவல் நிலைய காவல்துறையினர் ஆலப்புழா சென்று மனோஜை கைது செய்து அவர் திருடிச் சென்ற 7 சவரன் தங்க நகையினை பறிமுதல் செய்து மனோஜை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மதுக்கடை ஊழியர் ஒருவர் முழுக்க 10 ரூபாய் நாணயங்களுடன் வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பனங்காட்டு தெருவைச் சேர்ந்தவர் ராமதாஸ் தனியார் மதுக்கடையில் சப்ளையராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் மக்களவை தேர்தலில் ஏற்கனவே 2 முறையும், சட்டமன்ற தேர்தலில் 3 முறையும் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் 3வது முறையாக போட்டியிட மனு தாக்கல் செய்ய இன்று 10 ரூபாய் நாணயங்கள் அடங்கிய மூட்டையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு தாக்கல் செய்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10 ரூபாய் நாணயம் செல்லாது என்று பலர் கூறி வருவதாகவும் சில கடைகளில் வாங்கவும் மறுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அரசு விநியோகித்த இந்த 10 ரூபாய் நாணயத்தை அரசாங்கத்திடமே ஒப்படைக்கப் போகிறேன் என்று கூறினார். இந்த நாணயங்களை கடந்த 5 ஆண்டுகளாக சேமித்து வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய வாக்காளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இயற்கை பொருட்களை கொண்டு மாதிரி வாக்குச்சாவடிகளை வடிவமைத்த பள்ளி மாணவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. புதுச்சேரி அரசு பள்ளி நுண்கலை ஆசிரியர் உமாபதி பல்வேறு மாணவர்களை வைத்து இயற்கை பொருட்களை கொண்டு பல்வேறு வடிவங்களை வடிவமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். இந்நிலையில் தேர்தல் நேரம் என்பதால் புதிய வாக்காளர்கள் வாக்கு மையங்களுக்குள் எவ்வாறு சென்று வாக்கு செலுத்துவது என்பது குறித்தான மாதிரி வாக்குச்சாவடியினை உருவாக்கியுள்ளார். தேங்காய், குறும்பு, சோலை இலை, மூங்கில், பாக்கு தட்டுகளை கொண்டு தேர்தல் அலுவலர்கள் அமர்ந்திருக்கும் இடம், வாக்குப்பதியும் இடம், வாக்குப்பதிந்து விட்டு எவ்வாறு வருவது, பல்வேறு வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகள் என அமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவன் சதீஷ் மற்றும் கதிர்காமம் அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவி சௌமியா
ஆகியோர் இணைந்து இயற்கை பொருட்களை கொண்டு வடிவமைத்துள்ளது வெகுவாக அனைவரையும் கவர்ந்துள்ளது. புதுவை மாநிலம் ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 17ஆம் ஆண்டு காவடி உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் காவடி எடுத்து தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்தினர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு வள்ளி தெய்வ யானையுடன் முருகன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். வரும் செவ்வாய்க்கிழமை அன்று இடும்பன் பூஜை நடைபெறும் என விழா குழுவினர்கள் தெரிவித்துள்ளனர். மரக்காணம் ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. விழாவில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நாட்களில் வெயில் 2 அல்லது 3 டிகிரி வரை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு தொடங்கிய பருவமழை ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகையுடன் முடிவுக்கு வந்தது. இதனையடுத்து அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு தீவிரமாக இருந்தது. சில நாட்களில் காலை 10 மணி வரை கூட பனிமூட்டம் பல பகுதிகளில் இருந்து வந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது வெயில் தீவிரமடைந்து வருகிறது. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் இடையே போர் தொடரும் நிலையில் தற்பொழுது ரஷ்யா அனுப்பிய ஏவுகணை போலந்து நாட்டிலும் நுழைந்ததால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே போர் ஆண்டு கணக்கில் தொடர்ந்து வருகிறது. இந்த போர் தற்போது முடிவதாக தெரியவில்லை. இந்த போர் ஒரு பக்கம் தொடர ரஷ்யா மற்ற நாடுகளிடமும் மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசுவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த சூழ்நிலையில் ரஷ்யா ஏவுகணை ஒன்று திடீரென போலந்து நாட்டில் நுழைந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. RCB அணிக்கு எதிராக போட்டியிடும் பொழுது காற்று வீசும் திசையினை அறிவதற்காக தோனியை போலவே புதிய கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் மண்ணை எடுத்து சோதனை செய்த வீடியோ ட்ரெண்ட் ஆகி வருகிறது. IPL தொடருக்கு ஒரு நாள் முன்பாக CSK அணியின் கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. 42 வயதாகும் தோனிக்கு இதுவே கடைசி சீசன் என்பதால் சரியான அணியினை ஒரு கேப்டனிடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளார். ருத்துராஜிற்கு 27 வயதே ஆவதால் அவரால் எளிதாக 10 ஆண்டுகள் வரை CSK அணியினை வழிநடத்த முடியும் என்று பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் RCB அணிக்கு எதிராக போட்டியில் களம் இறங்குவதற்கு முன் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் காற்றின் திசை அறிய பவுண்டரி எல்லையில் இருந்து மண்ணை எடுத்து சோதனை செய்துள்ள வீடியோ வெளிவந்துள்ளது. சேப்பாக்கம் மைதானம் கடலுக்கு அருகில் இருப்பதால் காற்றின் திசை எந்த பக்கம் வீசுகிறது என்பதை அறிந்து செயல்பட வேண்டியது முக்கியம். இதுபோல் பல கேப்டன்கள் செய்திருந்தாலும் இந்தியாவில் தோனி அடிக்கடி இப்படியான சோதனைகளில் ஈடுபடுவார். தற்போது அவரை பின்பற்றி ருத்துராஜ் கெய்க்வாட் பரிசோதனையில் ஈடுபட்டது CSK ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.